ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பானிபூரிக்கான பூரி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தேன். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மசாலா பார்த்துடலாம். மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்றது பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு பட்டை 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னே மீடியம் சைஸ் வந்து பெரிய வெங்காயம் 2 வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மசாலா வந்து உங்களுக்கு கடையில் ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரி சேம் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே வந்து செய்யலாம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முதல்ல இப்போ வந்து நான் 2 பச்சை மிளகா, அப்புறம் வந்து ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 2 சின்ன பீஸ் இஞ்சி இதெல்லாம் வந்து சாப்பரில் சேர்த்து அரைச்சி லைட்டாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து வதக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ சாப்பரில் நம்ம சாப் பண்ணி வச்ச பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. காரத்துக்கு தேவையான ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விடணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஸோ அதனால் நல்லா ஆற விடணும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. அதனால் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை அரைச்சோன்னே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா சாப் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வதக்கி எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். நான் இதில் சூடாக போடுறேன், பட் நான் சூடாக அரைக்கலை. ஆறுனதுக்கப்புறம் தான் நான் அரைச்சேன். வீடியோக்காக தான் காமிக்கிறேன். ஸோ சூடாக அரைச்சிடாதீங்க, மிக்ஸி வீணாக போயிடும். ஸோ நான் நைட்டே வந்து பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அதையும் உருளைக்கிழங்கும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். ஸோ உருளைக்கிழங்க தனியாக எடுத்து வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பட்டாணியில் வந்து ஒரு 2 கரண்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியும் நீங்கள் கீழே ஊற்றாதீங்க. அதுவும் வந்து நம்ம வேக வச்ச தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு கொஞ்சோண்டு வந்து பட்டாணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதுவும் உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மேஷர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஏற்கனவே யூஸ் பண்ண கடாயிலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா காஞ்சோன்னே அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே பட்டாணி வேக வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பட்டாணி உருளைக்கிழங்கு, அதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போது சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. கட்டி இருக்கக்கூடாது, கிரேவி ஆட்டம் தான் இருக்கணும். ஸோ அதனால் நல்லா கலந்து விடுங்க. இந்த இது மேஷ் பண்ணியிருக்கிறது எதுக்குன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்கும், அதுக்கு தான். ஸோ இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், நல்லா கிரேவி கெட்டியாக இருக்குது, கடையில் கிடைக்கிற மாதிரியே. ஸோ இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அந்த ஸ்மெல் போகணும், அதுக்காக. இப்போ இது நல்லா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு கிரேவி. இப்போ பட்டாணியும் சேர்த்துடலாம். அதோட நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கொஞ்சம் பட்டாணி, அதை நல்லா கலந்து விட்டாச்சு. ஸோ கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதாவது பானிபூரி மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பூரி வந்து உடச்சி போட்டுக்கலாம். நான் அந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க இந்த பூரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பூரி வந்து உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து கிரேவி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ கிரேவி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ மசாலா சேர்த்துக்கிட்டோம். இப்போ சாப் பண்ண வெங்காயமும் தூவிக்கலாம் மேலே. உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போது ஓமப்படி தான் மேலே போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு அது இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளெக்ஸோ இல்லை பொரி அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். இல்லை இது இல்லைன்னா கூட நீங்கள் வெறும் வெங்காயம் அந்த மசாலா பூரியோடு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெங்காயம் சேர்த்துருக்கேன், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிரேவியும் ஊற்றிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரோட் சைட் கிடைக்கிற மாதிரியே பானிபூரி ரெடியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.